Hello dear brothers and sisters, I welcome you all to today's video. நம்ம தினமும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். வேதாகமத்திலே அநேக ஊமைகளினாலே இயேசு கிறிஸ்து வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் மக்களிடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை படிக்கும்பொழுது, வேதாகமத்தில் படிக்கும்பொழுது நம்ம புரியாது, மறுபடியும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால் அது எல்லாமே நான் கன்சாலிடேட் பண்ணி ஒவ்வொரு ஊமையாக நிறைய ஊமைகள் இருக்கிறது, ஒரு 30 பேரபிள்ஸ் இருக்குது பைபிளில். ஸோ அது எல்லாத்தையுமே நான் கன்சாலிடேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஊமையிலையாவது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் டைட்டிலில் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற இந்த ஊமைக்குள்ளாக நம்ம போகலாம். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது வேலைக்காரர்களின் பங்கு பற்றிய ஒரு ஊமை. நான் வசனத்தை வாசிக்கிறேன். இதற்கு எடுத்துக்கொண்டது லூக்கா 17ஆம் அதிகாரம் 7லிருந்து 10ஆம் வசனம் வரை. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வழியிலிருந்து வரும்பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டான். அப்படியே நீங்களும் உங்களை கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இது ஒரு முக்கியமான ஒரு பேரபிள்ங்க. இதில் ஒரு எஜமான் இருக்கார். எந்த ஒரு எஜமான் நீங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு நிறைய ஊழியம் செய்வதற்காக நிறைய வேலைக்காரர்கள் அவர் வைத்திருப்பார். ஒருவேளை அந்த எஜமான் வெளியே போயிட்டு அவர் வராரு. அப்போ அவர் வரும் பொழுது அவர் என்ன எதிர்பார்ப்பார்? தம்மை பார்க்கிறதற்கு கவனிப்பதற்கு வேலைக்காரர்கள் எங்கே, எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்களா, எனக்கு அடுத்த வேலை நான் என்னென்ன குடிக்கணும் அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறதா, அதை தான் அந்த எஜமான் பார்ப்பார். அதுக்கு அவர் எஜமான் ஊழியக்காரன்கிட்ட, அதாவது வேலைக்காரன்கிட்ட போய் நீ போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் எனக்கு பரிமாறுன்னு சொல்ல மாட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு பரிமாறி என்னை டேக் கேர் பண்ண, பின்பு நீ போய் உன் காரியத்தை நீ பார்த்து கொள்ளலாம் என்ற மாதிரி ஒரு கமாண்டிங் வாய்ஸில் தான் எஜமான் பேசுவார். இந்த ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்னாடி சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்னன்னா 5ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறேன். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், அது நாங்கள் எப்படி பண்ணுறது, நாங்கள் எப்படி எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டு மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடுவாயாக என்று சொல், அது உங்களுக்கு அப்படியே ஆகும், அது அப்படி கீழ்ப்படியும் என்ற ஒரு வசனத்தை சீஷர்களுக்கு மறு உத்தரவு சொல்றாரு. அப்படி அதுக்கு பிறகுதான் இந்த ஒரு பேரபிளை ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்க. எஜமானையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் பற்றின ஒரு பேரபிள். அப்ப நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய தேவனுக்காக நம்ம உழைக்கும் பொழுது நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்மளுடைய தேவன் என்ன சொல்றார், நீங்க இதுக்கு முன்னாடியான வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். He is not a strict ruler, he is our father. ஸோ அவர் நம்மக்கிட்ட இருந்து அவர் எப்படி இருக்கிறாரோ நாமளும் அப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஒரு ஊழியக்காரன் எப்படி தன்னுடைய எஜமானுக்கு அவன் பணியை செய்கிறானோ, முழு மனதோடு அவன் எப்படி தன்னுடைய டியூட்டியை செய்கிறானோ, அது அவனுடைய வேலை என்பதை அவன் உணர்ந்து அதை புரிந்து கொண்டு அவன் எப்படி அதை செய்கிறானோ, நம்மளும் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய தேவனுடைய தகப்பனுடைய இருதயத்தை அறிந்தவர்களாய் நம்ம அவருக்கு முழு மனதோடு நம்ம எப்பயுமே நம்ம ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி வசனம் படிச்சிங்கன்னா தெரியும், நம்மளுக்கு சோதனை ஏற்படும் காலத்திலே நம்ம சோதிக்கப்படாமல் நம்மளை காத்துக்கொள்வது மிகவும் அவசியம் என்பதை அவர் சொல்லுகிறாரு. சோதிக்கப்படுவதை பார்க்கிறோம், அந்த சோதனையை ஏற்படுத்துகிறவனுக்கு ஐயோ, அதை அவ்வளோ அவன் மோசமான நிலைக்கு போயிடுவான், அடுத்தவனை வீழ்த்த நினைக்கும் அவனுக்கு. அப்படி இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை சொல்லிவிட்டு தான் இயேசு கிறிஸ்து இந்த எஜமானை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் இந்த வசனத்திலே. ஆகையால் இந்த ஒரு உவமையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, நம்ம முழு மனதோடு நம்ம ஜீசஸ், நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பூமிக்கு நம்மளுக்காக ரத்தம் சிந்தி அவர் பலியானாரோ, அதே போல நாமும் முழு மனதோடு எந்த வேலையை நம்ம அவருக்கென்று அவருடைய பரலோக ராஜ்யத்தின் கட்டுமானத்திற்கென்று நம்ம செய்கிறோமோ, ஃபார் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் அண்ட் ஃபார் பில்டிங் த கிங்டம் இன் தி எர்த், அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கணும், அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையையும் நம்ம எடுத்து சொல்லுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்பொழுது அதை நம்மளுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு நம்ம அதை செய்கிறவர்களாய் நம்ம இருக்கணும்.
இதுதான் நான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எந்த டாபிக்ஸாவது வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். அதுலேயுமே நான் ரிசர்ச் பண்ணி அதோட ரிலேட்டட் வேர்ட்ஸையும் நான் எடுத்து நான் உங்களுக்கு அதில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.